வணக்கம். தமிழ்நாட்டில் இந்திய பொதுத் தேர்தல் 2024க்கான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்த எம்பி எலெக்ஷன், பிரைம் மினிஸ்டர் செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு எலெக்ஷன் நம்ம சொல்லலாம். இந்த எலெக்ஷன் நடக்கிறதுக்கான பேக்ரவுண்ட் என்ன, எவ்வளோ மெம்பர்ஸ் தேவைப்படுறாங்க, என்னென்ன கட்சிகள் போட்டியிடுறாங்க, அந்த கட்சி தலைவர்கள்லாம் யார் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டோட இந்திய தேர்தல் நம்ம 2024 பார்த்திங்கன்னா வர 19ஆம் தேதி தமிழ்நாட்டில் நடக்குது. சரி, ஓகே. இதுக்கு முன்னாடி யார் யார் பார்ட்னர்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎம்கே சார்பாக எம்.க. ஸ்டாலின் அவர்கள் தலைவராக இருக்கிறாரு. ஏடிஎம்கேல பார்த்திங்கன்னா எடப்பாடி க. பழனிசாமி அவர்கள் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிஜேபி சார்பாக கு. அண்ணாமலை அவர்கள் இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி சார்பாக சீமான் அவர்கள் இருக்காங்க. இது பலதரப்பட்ட தேர்வு முடிவுகள் பார்த்திங்கன்னா தேர்தல் அட்டவணை பார்த்திங்கன்னா மனு தாக்கல் 20ஆம் தேதி மார்ச் 2024 ஆரம்பித்து வாக்கு எண்ணிக்கை 4ஆம் தேதி ஜூன் 2024 நமக்கு ரிசல்ட்ஸ் தெரிஞ்சிடும். இதனுடைய கட்சிகளும் கூட்டணியும் எங்கெங்கே பார்ட்னர்ஷிப்பில் எவ்வளோ தொகுதி போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மேப் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். விக்கிபீடியாவில் தான் இருக்குது டீட்டெயில் இன்ஃபர்மேஷன். ஷார்ட் அண்ட் ஃபார்மாக நம்ம சொல்ல போனால் டிஎம்கேக்காக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் பார்த்திங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்காங்க, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, இந்திய தேசிய காங்கிரஸ், இந்திய பொதுவுடைமை கட்சி மார்க்சிஸ்ட், விடுதலை சிறுத்தை கட்சிகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக். இவங்க எல்லாம் சேர்ந்தது தான் பார்த்திங்கன்னா ஒரு இந்திய கூட்டணி மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன கூட்டணின்றது இன்னும் இந்திய பொதுவுடைமை கட்சியா இல்லை இந்திய பொதுவுடைமை கூட்டணியா அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். சரி, அதிமுகவுடைய கூட்டணி அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், எடப்பாடி க. பழனிசாமி அவர்கள் பார்த்திங்கன்னா தொகுதி பங்கீட்டில் மொத்தம் 32 சீட் அலோகேட் பண்ணி நிற்கிறாங்க தனியாக. இந்திய சமூக ஜனநாயக கட்சி பார்த்திங்கன்னா 1, புதிய தமிழகம் பார்த்திங்கன்னா 1, தேசிய முற்போக்கு திராவிட கழகம் பார்த்திங்கன்னா 5 சீட்டு வாங்கியிருக்காங்க. இதில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் லீடராக வாங்கிக்கிறாங்க. அடுத்தது ஆளும் பாஜக பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி பார்த்திங்கன்னா 19 இடத்துல தொகுதி பங்கீடு கேட்டிருக்காங்க. இந்திய ஜனநாயக கட்சி பார்த்திங்கன்னா 1, புதிய நீதி கட்சி பார்த்திங்கன்னா 1, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் பார்த்திங்கன்னா 1, இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம் 1, பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக பார்த்திங்கன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 10 சீட்டை வாங்கியிருக்கிறாரு. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அமமுக பார்த்திங்கன்னா டிடிவி தினகரன் லீட் பண்ணுறாரு. அவங்க 2 சீட்டை லீட் பண்ணி கேட்டிருக்காங்க. தமிழக மாநில காங்கிரஸ் பார்த்திங்கன்னா ஜி.கே. வாசகன் அவர்கள் பார்த்திங்கன்னா 3 சீட்டு கேட்டிருக்காங்க. அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அவர்கள் பார்த்திங்கன்னா தலைவர் ஓ. பன்னீர்செல்வம் இண்டிவிஜுவல் கேண்டிடேட்டாக நிற்கிறாருன்னு நினைக்கிறேன். இவங்கெல்லாம் சேர்ந்தது தான் பார்த்திங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி, பிஜேபியோட அலைன்ஸ்னு சொல்லலாம். இவங்களுடைய கூட்டணியும் எப்படி சிறப்பாக செயல்படுறாங்கன்னு பார்க்கலாம். தனித்த தேர்தல்களத்தில் நிற்கும் கட்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா சீமான் அவர்கள் தனித்து நிற்கிறாங்க. அவருடைய கட்சி சின்னத்தில் பறிக்கப்பட்டு இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஒரு மைக் சின்னம் புதுசாக கொடுத்துருக்குறாங்க. சரி, இந்திய கூட்டணி கட்சியில் எவ்வளோ பங்கீடு பார்த்திங்கன்னா திமுக மட்டுமே பார்த்திங்கன்னா 21 இடத்துல அவங்க கட்சி சார்பாகவே நிற்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் டிஎம்கே டாமினேட் பண்ணி ஜெயிக்குன்னு நம்புகிறாங்களோ அந்த இடத்துல அந்த தொகுதி பேர்லாம் லீட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அவங்க பேர்லாம் அதில் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் இருக்க டிஸ்ட்ரிக் பார்த்திங்கன்னா கடலூர். எப்பயுமே இங்கே கடலூர் காங்கிரஸ் கட்சிக்காரங்க தான் நிற்பாங்க. ஸோ இந்த தடவை பார்த்திங்கன்னா டீம்கோட் அலைன்ஸ் வச்சதால் பார்த்திங்கன்னா எங்களுக்கு காங்கிரஸ் தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. உங்கள் தொகுதியில் பார்த்தா டிஎம்கே நிற்கிறாங்களா, இல்லை காங்கிரஸ் கட்சி நிற்கிறாங்களா, இல்லை மார்க்சிஸ்ட் கட்சி நிற்கிறாங்களா, இல்லை புதுவை கட்சி சபை வேறு யாராவது நிற்கிறாங்களா அப்படின்ட்டு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே போகிறோம். ஏடிஎம்கே பார்த்திங்கன்னா 32 இடங்களை அவங்களும் சரியாக நிற்கிறாங்க. அதே டிஎம்கேவோட ஏடிஎம்கே தான் அதிகமாக நிற்கிறாங்க. நம்ம பார்த்திங்கன்னா டிஎம்கே கூட 21 இடத்துல தான் அவங்க தனியாக நிற்கிறாங்க. இவங்க ஆட்சியில் இல்லாத என்னன்னு தெரியல, 32 இடத்துல தனியாக நிற்கிறாங்க. தேமுதிக 5 இடத்துல நிற்கிறது கொஞ்சம் வரவேற்கத்தக்க விஷயம். ஏன்னா போன இதில் அவங்களுக்கு கிடச்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. சரி, தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக 19 இடத்துல நிற்கிறாங்க. கோயம்புத்தூர் ரொம்ப எக்ஸ்பெக்டட், ரொம்ப ஒரு ஐகானிக் சிட்டி மாதிரி நம்ம பார்க்கலாம். பாமக 10 இடத்துல நிற்கிறாங்க. இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா இதுவும் கொஞ்சம் பாட்டாளி மக்கள் கட்சி டாமினேட் பண்ணக்கூடிய பிளேசஸ் தான் போட்டிருக்காங்க. இதில் எவ்வளோ பிளேஸில் வராங்கன்னு பார்க்கலாம். கடலூர் கூட கிட்டத்தட்ட பாட்டாளி மக்கள் கூட்டணி எப்பவுமே கொஞ்சம் லீடிங் ஓட்டு வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. சரி, அமமுக 2, திருச்சிராப்பள்ளி, தேனி. தமிழக மாநில காங்கிரஸ் 3, இந்திய ஜனநாயக கட்சி பார்த்திங்கன்னா பெரம்பலூரில் எடுத்திருக்காங்க. நம்ம எஸ்ஆர்எம் மோனர் பச்சைமுத்து அவர்கள் நிற்கிறாங்க. அவங்களுக்கு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி சோர்ஸ்லாம் அதிகமாக இருக்குது. அப்புறம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் தென்காசியில் நிற்கிறாங்க. சரி, இந்த வேட்புமனு தாக்குதலாம் முடிஞ்சிடுச்சு. இந்த எலெக்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா என்னென்ன கூட்டணி, என்னென்ன தொகுதி, என்னென்ன வேட்பாளர்கள் அப்படின்ற பேரெல்லாம் ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. மொத்தம் 39 எம்பி கேண்டிடேட்ஸை எடுக்க போகிறாங்க. சரி,
தொகுதி பார்த்தாச்சு, எம்பி பார்த்தாச்சு. மொத்தோடைய குரூப் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 543 லொக்கேஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா. அந்த 543ல் யார் அதிகமாக ஓட்டு வாங்குறாங்களோ அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க. இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா 543ல் வந்து எந்தெந்த ஸ்டேட் வைஸ் வந்து எவ்வளோ கெப்பாசிட்டி வாங்கியிருக்காங்கன்றதை வந்து நம்ம பார்க்கலாம். எப்பயுமே வந்து உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், வங்காளதேசம், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு, இவங்க வந்து அதிகமாக ஜெயிக்கிறவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எம்பியோட கேண்டிடேட்ஸ் வந்து ரொம்ப நிர்ணயிக்கனே சொல்லலாம். நம்மளோட எம்பி வந்து நம்பர் ஆஃப் எம்பிஸ் வந்து அதிகமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 ஸ்டேட்டில் தான். மற்ற தகவலை வந்து அடுத்த இணைப்பில் பார்க்கலாம். அதாவது எம்பியோட எலெக்ஷன் 18வது மக்களவை உறுப்பினர் தேர்ந்தெடுப்பதற்காக 19 ஏப்ரல்லேருந்து ஜூன் 1 வரைக்கும் வந்து இந்த எலெக்ஷன் நடக்குது நம்ம பார்த்துருந்தோம். 2024 இந்திய பொது தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா நடக்குது. நரேந்திர மோடி அவர்கள் வந்து பிஜேபி தலைவராக இருக்காங்க. காங்கிரஸ் சார்பாக வந்து பார்த்திங்கன்னா மல்லிகார்ஜுன் கார்கே வந்து நிற்கிறாரு. இந்த தேர்தல் முறைகளில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விக்கிபீடியாவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மொத்தம் 543 தொகுதிகளில் வந்து மொத்த எம்பி கேண்டிடேட்ஸ் எல்லாம் வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. அந்த தேர்தல் அட்டவணை பார்த்திங்கன்னா ஒரு 8 கட்டமாக நடக்குது. 8 கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 20th வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. நம்மளுக்கு தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 19ஆம் தேதி ஏப்ரல் 19 ஆரம்பிக்குது. இந்த டேபிள் காலம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியலாம். கிட்டத்தட்ட 8 அடுக்கு கட்டத்தில் வந்து நடந்து ஜூன் 1 அன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுத முடியும். ஜூன் 4ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா வாக்கு எண்ணிக்கை முடிக்க வந்து அறிவிக்கப்படும். இந்த 8 அடுக்கு கட்டில் வந்து பார்த்திங்கன்னா முதலாவது கட்ட வாக்குப்பதிவு வந்து பார்த்திங்கன்னா 102 தொகுதிகள்லையும் 2, 3, 4, 5, 6, 8 முறை வந்து பார்த்திங்கன்னா 84, 94, 96, 49, 57, 57 வாக்குகளில் வந்து தொகுதிகளில் வந்து நடக்கும். இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அவர்கள் இந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் வந்து இந்த அட்டவணை வெளியிட்டிருக்காங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி. சரி, இப்போ அந்த 1ஆம் கட்டம் 2ஆம் கட்டம்லாம் போட்டிருக்காங்களே, இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்த தொகுதிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த 543 வந்து பார்த்திங்கன்னா மாநிலம், ஒன்றியம் சிறப்பாக பிரித்து வச்சு இந்த டேபிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இப்போ இந்த கவுண்டரிங் டிஃபால்ட்டாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் கேண்டிடேட் உள்ள தொகுதி அதிகமாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பீகார் வந்து 40, அதுக்கப்புறம் ஹையஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா 48, அதுக்கப்புறம் தமிழ்நாடு 39, உத்தரப்பிரதேசம் 80, அப்புறம் மேற்கு வங்காளதேசம்னு சொல்லிட்டாங்க. அது அவங்களுக்கு வங்காளதேசம் மேற்கு வங்கம் பார்த்திங்கன்னா 42. மற்றெல்லாம் பார்த்தா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. தமிழ்நாட்டுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி ஒன்று பார்த்திங்கன்னா தெலுங்கானா வந்து 17 போட்டிருக்கு. அப்புறம் ராஜஸ்தான் 25 போட்டிருக்காங்க. வேறு எதுவும் பெருசாக இருக்கிற மாதிரி எனக்கு எதுவும் தெரில. கர்நாடகா கூட 28 தான். ஸோ பீகார்லேயும் உத்தரப்பிரதேஷ்லேயும் அப்புறம் மத்திய பிரதேஷ்லேயும் மேற்கு வங்காளத்துலேயும் தமிழ்நாட்டிலையும் யார் எம்பி கேண்டிடேட்டோ அதிகமாக வராங்களோ அவங்க வந்து ஆட்சி கட்டில் அமைகிறதுக்கு வந்து வாய்ப்பு நிறையவே இருக்குதுன்னு சொல்லலாம். சரி, போட்டியிட்ட தொகுதிகள் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கட்சி எவ்வளோ 446 தொகுதியில் வந்து பிஜேபி மட்டுமே வந்து போட்டிடுற மாதிரி தெரியுது. இவங்களாம் தேசிய கட்சிகள். சரி, இதில் நம்ம ஆளுங்களாம் எங்கே இருக்காங்க பார்ப்போம். காங்கிரஸ், தமிழ் மாநில காங்கிரஸ் 3 இருக்குது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 2 இருக்குது. இங்கே சுயேட்சை வாலிபர் தமிழ்நாட்டு சபா 1 தான் நிற்கிறாங்க. மொத்தம் 549. இது 549 வந்து பார்த்திங்கன்னா டாமினேட் வரணும்னா 220 பேராவது வரணும். சரி, யார் போட்டிடுறாங்க யார் ஜெயிக்கிறாங்கன்னு ஜூன் 3ஆம் தேதி தெரிஞ்சிடும். 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை தெரிஞ்சுன்னா அன்றைக்கி பிரைம் மினிஸ்டர் யாருன்னு சொல்லிவிடுவாங்க. நம்ம ஆளுங்க எங்கே இருக்காங்க? டிஎம்கே வந்து பார்த்திங்கன்னா 21. வேறு யார் இருக்காங்க தமிழக சார்பா? மேக்ஸிமம் வந்து இவ்வளோ தான் இருக்குது. சரி, பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த லிங்க்கெல்லாம் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வாக்களிப்போம். இந்திய பொதுத் தேர்தலுடைய முடிவுகளை ஆவலோடு காத்திருப்போம். நன்றி, வணக்கம்.